Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நாம CBSE Class 9 Science-ல Chapter 9 Forces and Laws of Motion அதில் Part 4 வீடியோ தான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன, இனர்ஷியானா என்ன, அண்ட் கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் நான் செகண்ட் பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துருங்க. தேர்ட் பார்ட்டில் அந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா பேஸ்டு அப்ளிகேஷன் இனர்ஷியா பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன் கொண்டு வந்த மோஷனுடைய செகண்ட் லா பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த லா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து இந்த லா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செகண்ட் லாக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டென்னிஸ் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்னிஸ் பால் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு பால் இருக்குது. ஓகேவா? டென்னிஸ் பால் கிடையாது, இது வந்து கிரிக்கெட் பால். ஓகேங்களா? இது வந்து கிரிக்கெட் பால். ஸோ கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும், டென்னிஸ் பால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்க, டென்னிஸ் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் வந்து கம்மியாக இருக்கும். டென்னிஸ் பால் வந்து மாஸ் கம்மியாக இருக்கும். கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் கார்க் யூஸ் பண்ணுவாங்க, கார்க் பால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டென்னிஸ் பாலை கம்பேர் பண்ணும்போது இதோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டென்னிஸ் பால் போயிட்டு ஒரு பிளேயர் மேலே அடிக்குது இல்லை ஒரு ஆடியன்ஸ் மேலே அடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. ஏன் அப்படின்னா டென்னிஸ் பாலோட மாஸ் வந்து கம்மி. இதுவே கிரிக்கெட் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பால் போயிட்டு ஆடியன்ஸில் ஒருத்தவங்க மேலே படுது அப்படின்னா எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட மாஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்டு ஒரு டிராக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து ஒரு ட்ரக் இருக்குது, ஒரு ட்ரக் ஆர் ஒரு டிராக்டர் ஏதோ ஒன்று இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்கள் ஒரு மேன் நிற்கிறார் அப்படின்னா இந்த ட்ரக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஒரு 500லேருந்து 700 kg. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 700 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராக்டர் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு மேன் நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இருக்காது. இப்போ இந்த டிராக்டர் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பீட்லேயே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 மீட்டர்/செகண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் இந்த டிராக்டர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த டிராக்டர் போயிட்டு இந்த மேன் மேலே மோதிச்சு அப்படின்னா ஸோ இவர் வந்து என்னது டெத் ஆகிற அளவுக்கு எஃபெக்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த 70 kg மாஸ் இருக்கிற டிராக்டர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த டிராக்டருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மேனுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஸோ இதுவே ஒரு 3 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகுது அப்படின்னா ஈவன் வந்து ஸ்மால் ஸ்பீடில் மூவ் ஆனாலே அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புல்லட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புல்லட் கன்னில் நம்ம யூஸ் பண்ணுற புல்லட். ஸோ இது வந்து மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கிராம் தான் இருக்கும். ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லட் வந்து கன்னில் இருந்து ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியே அது வந்து தொலைச்சிக்கிட்டு போகும். ஏன் ஹியூமன் பாடியே அது வந்து தொலைச்சிக்கிட்டு போகுது? இது வந்து பார்த்திங்கன்னா 70 kg வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர்/செகண்ட். இது வந்து 5 to 10 கிராம் இருக்கிற ஒரு புல்லட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. எதனால் அப்படின்னா இதோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 மீட்டர்/செகண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஹை வெலாசிட்டியில் போகும். ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸோ இப்போ இந்த 3 கேஸையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி கூட சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும்போது அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் மாஸ் கம்மியாக இருந்தாலும் வெலாசிட்டி அதிகமாகும் போது ஒரு இம்பேக்ட் வருது.
மாஸ் அதிகமாக இருந்தாலும் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், வெலாசிட்டி கம்மியாக இருந்தாலும் மாஸ் அதிகமாகும் போது ஒரு இம்பேக்ட் வருது. அப்போ இந்த மாஸும் வெலாசிட்டியும் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, நாட் ஹியூமன், மனுஷங்க மேலேன்னு நான் சொல்லலை, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு நியூட்டன் சொல்கிறார் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு பேர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து மொமெண்டம். மொமெண்டம். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம்னா என்ன, இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் த கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ மாஸு வெலாசிட்டி இது ரெண்டோட கம்பைன்டு எஃபெக்ட் தான் வந்து என்ன அப்படின்னா மொமெண்டம். ஸோ மொமெண்டம்மை Pன்ற சிம்பிளால் குறிப்பாங்க. ஸோ P ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நல்லா கவனிங்க, இதில் மாஸ் அதிகமானாலும் மொமெண்டம் அதிகமாகும், வெலாசிட்டி அதிகமானாலும் மொமெண்டம் அதிகமாகும். ஸோ கம்பைன்டு எஃபெக்ட் மாஸும் வெலாசிட்டியும் சேரும்போது, இப்போ ஒரு சின்ன பால் தான், ஒரு சின்ன கல் தான், அந்த கல்லை நம்ம ஹை வெலாசிட்டியில் ஒருத்தவங்க மேலே தூக்கி போடும்போது என்ன ஆகுது, அது பட்டு வலிக்குது இல்லையா, காயமாகுது இல்லையா, ஸோ ஒரு இம்பேக்ட் வருது இல்லையா. ஸோ எதனால், வெலாசிட்டி அதிகம். ஒரு பெரிய பாறை ஸ்லோவாக தான் உருளுது, அது வந்து ஒரு பொருள் மேலே உருண்டுது அப்படின்னா அந்த பொருளே நசுங்கி போகுது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ரீசன், மாஸ் வந்து அதிகம். ஸோ மாஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் சரி, இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும், மொமெண்டம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மொமெண்டம்மை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் வர்றதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட யூனிட் என்ன, மொமெண்டமோடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, P ஈக்குவல் டு M இன்ட்டு V தானே. மாஸோட யூனிட் என்ன, மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமோட யூனிட். ஆர் இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டமுடைய யூனிட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமுடைய யூனிட். ஓகேவா? ஸோ இது வந்து புக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே இருக்கும் பாருங்கள். One such property called momentum was introduced by Newton. The momentum P of an object is defined as the product of mass and velocity. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P equal to M into V. So momentum வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி, it has both direction and magnitude. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. The SI unit of momentum is kilogram meter per second square. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, it has both magnitude and direction. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டின்னு ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் போத், மேக்னிடியூட்னா அளவு. ஓகேவா? மேக்னிடியூட்னா அளவு, இவ்வளோ அளவு தான் இருக்கும், அண்ட் டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கும் இதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நியூட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் லா டெரைவ் பண்ணுறாரு. ஸோ இப்போது செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இன்சிடெண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கார் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த காரில் பேட்ரி வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ இப்போ இதை தள்ளினா தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து இந்த காரை தள்ளுறாங்க. ஓகேவா? ஸோ பின்னாடி நின்று ஒரு 2 பேர் வந்து இந்த காரை தள்ளுறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி காரை தள்ளும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும்.
ஸோ கொஞ்சம் அதே ஃபோர்ஸை கண்டினியூஸாக கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா காரோடைய ஸ்பீட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும், அந்த கார் வந்து லைட்டாக ஆக்சலரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரே ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரால் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த ஃபோர்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது, டைமை பொறுத்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது அந்த காரோடைய ஸ்பீட் வந்து லைட்டாக ஆக்சலரேட் ஆகும். ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே கண்டினியூஸாக ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட் ஆகும். அந்த கார் ஆக்சலரேட் ஆகிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா? ஸோ நியூட்டன் வந்து இதை ரிலேட் பண்ணி தான் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த காரோட மாஸ் வந்து காரோட மாஸ் வந்து எம், வெலாசிட்டி யூ. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 செகண்ட்ஸ் தள்ளினாலே அந்த கார் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நீங்கள் அதை கம்பைண்டாக பார்க்கும்போது தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நியூட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் லா கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ இப்போது நியூட்டனுடைய செகண்ட் லா பார்த்துடலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். The rate of change of momentum of an object is proportional to the rate of change of momentum of an object is proportional to applied unbalanced force. Proportional to applied unbalanced force. Applied unbalanced force in that direction. Applied unbalanced force in that direction. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன். Applied unbalanced force in that direction. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அது என்னப்பா? ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா டைமை பொறுத்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இப்போ தானே சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் டைம் அப்ளை ஆகும்போது அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா மொமெண்டம் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் வந்து என்னது? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அந்த சேஞ்ச் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? ஸோ இட் இஸ் ப்ரொபோஷ்னல் டு த அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ண அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகேவா? அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது, அந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அந்த சேஞ்ச் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்காம்? அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்டம். ஃபஸ்ட் லா பேஸ்ட் ஆன் இனர்ஷியா, செகண்ட் லா பேஸ்ட் ஆன் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இனர்ஷியானா என்னென்னு படிச்சிருக்கோம். மொமெண்டம்னா என்ன? கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸையும் வெலாசிட்டியும் கம்பைன் பண்ணி வர எஃபெக்ட், அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேத்தமேட்டிக்கலாக டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்கலாக இந்த நியூட்டனுடைய செகண்ட் லாவை டெரைவ் பண்ணலாம். mathematical approach.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் வந்து எம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய மொமெண்டம் என்ன அப்படின்னா எம் இன்ட்டு யூ. ஸோ இதான் இனிஷியல் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட மொமெண்டம் என்ன, எம் இன்ட்டு யூ. ஸோ இது வந்து யூன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இப்போ மொமெண்டம் என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ இதே ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஆப்ஜெக்டில் நான் அந்த ஃபோர்ஸை ஒரு டி டைமுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் டி செகண்ட்ஸ்க்கு நான் அந்த ஃபோர்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த வெலாசிட்டி வந்து வியாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ மொமெண்டம் என்ன, P2 = m × v. ஸோ இது எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த டைம் கேப்பால் தான் என்ன ஆகுது, மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும், நம்ம இதில் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் எழுதிடலாம். எஃப் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், எஃப் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், எம்ன்றது மாஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. யூ அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, P1ன்றது இனிஷியல் மொமெண்டம், Pன்றது இனிஷியல் மொமெண்டம் P1, P2ன்றது ஃபைனல் மொமெண்டம். ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம், ஸோ அந்த மொமெண்டமில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக மொமெண்டம் வந்து P1 10ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக மொமெண்டம் வந்து P2 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 10 to 25 வந்திருக்கு. அப்போ 15 இது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், P2 - P1 போடலாமா? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன வரும், P2 - P1, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். பட் நியூட்டனுடைய செகண்ட் லா படி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நமக்கு வேணும். ஏன்னா இது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம், ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ P2 - P1 டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ இப்போ P2ஓட வேல்யூ என்ன, m × v. ஸோ நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, P2ஓட வேல்யூ என்ன, m × v, ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் என்ன, m × u. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, m × v மைனஸ் m × u டிவைடட் பை t. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் m இருக்குது, இங்கேயும் m இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலேருந்து ஒரு எம்மை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ எம்மை காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா v - u டிவைடட் பை t வரும், v - u டிவைடட் பை 2t. இதில் நமக்கு இந்த v - u டிவைடட் பை tனா நமக்கு என்னன்னு தெரியும், v - uன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அதுதான் நம்ம போன யூனிட்டில் ஆக்சலரேஷன் அப்படின்னு படித்தோம். ஸோ ஆக்சலரேஷன் = v - u பை t. ஸோ நான் அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா m × a. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது, ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன சொல்லுது, the rate of change of momentum of an object is proportional to applied unbalanced force. நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் proportional to rate of change of momentum. ஸோ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்,
momentum உடைய change with respect to time, rate of change of momentum na p2 minus p1 தான். பட் rate of change ன்றது என்ன அப்படின்னா with respect to time பொறுத்து momentum change ஆகிறது. அப்ப force is directly proportional to momentum change in momentum என்ன m into v minus u by t னும் போட்டுக்கலாம் or a னும் போட்டுக்கலாம். ஓகேவா, m into v minus u by t னும் போட்டுக்கலாம் or a னும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து rate of change of momentum. பட் நம்ம இந்த proportionality limit அந்த கான்ஸ்டன்ட் இந்த சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ f is equal to k into m into a. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா, f equal to k into m into a. ஸோ இதில் ஏன்றது என்ன, ஏன்றது அக்சலரேஷன். ஓகேவா, ஸோ புக்கில் வந்து ஏவை லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் நான் இங்கேவே வந்து ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதால வேல்யூஸ்லாம் எதுவும் மாற போகிறது கிடையாது, கான்செப்டும் மாற போகிறது கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் செகண்ட் லா. ஸோ இது வந்து நான் எந்த லா படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன சொல்லுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அப்போ நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து m into a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு m into a. ஸோ இதில் a வேல்யூனா நமக்கு என்னன்னு தெரியும், v minus u divided by t. ஸோ இதில் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவல் டு போனோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ f equal to k into ma. ஓகேவா, ஸோ இதில் இப்போது SI யூனிட் இப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா கிடச்சிடுச்சு. f equal to m into a அப்படின்ட்டு ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா கிடச்சிடுச்சு. இதோட யூனிட் என்ன வரும், இப்போ இதோட யூனிட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட யூனிட் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். எதோட யூனிட் எழுத போகிறோம்னா ஃபோர்ஸோட யூனிட். ஸோ கேன்றது கான்ஸ்டன்ட், அதுக்கு யூனிட் கிடையாது. மாஸுக்கு யூனிட் என்ன, கிலோகிராம். ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட யூனிட். ஆர் இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஒரு யூனிட் ஃபோர்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 kgயாக இருக்கணும், ஆக்சலரேஷன் வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு யூனிட் ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நான் யூனிட் ஃபோர்ஸ் அப்படி எடுத்தேன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் வந்து 1 kg, ஆக்சலரேஷன் எல்லாமே 1 அந்த கான்ஸ்டண்ட்டை தவிர. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, k இன்ட்டு மாஸுக்கு பதிலாக 1 போடுங்க, ஆக்சலரேஷனுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ k இன்ட்டு 1 இன்ட்டு 1னா k தான் வரும். ஸோ அப்போ k ஈக்குவல் டு என்ன வரும், 1 அப்படின்னு வரும். ஸோ யூனிட் ஃபோர்ஸுக்கு k ஈக்குவல் டு என்ன வரும், 1 வரும். அப்போ k ஈக்குவல் டு 1ன்னு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் k ஈக்குவல் டு 1 so that the equation 1 becomes force equal to k ஓட வேல்யூ m. ஸோ m into a. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ்க்கான முக்கியமான ஃபார்முலா, இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m into a. ஸோ இது வேணால் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க, வேர் a ஈக்குவல் டு v minus u divided by t. ஸோ இதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியணும். ஓகேவா, ஸோ இதில் இன்னொரு இது தெரிஞ்சுக்கோங்க, யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க.
யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு, it is defined as the amount that produces an acceleration of acceleration of 1 meter per second square in an object of 1 kg mass. ஸோ இதுதான் வந்து யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கணும், மாஸ் வந்து 1 கேஜி எடுத்துக்கணும். அப்போ யூனிட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் இருக்கும். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஃபார்முலாவே எழுதிட்டேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி மாறுது அப்படின்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய யூனிட் என்ன அப்படின்னா, ஸோ இதோட யூனிட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதோட யூனிட் வந்து மாஸோடைய யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆர் இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டன். ஸோ இது அல்லது இது ரெண்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இதை வந்து சிம்பிளாக கேபிட்டல் என், ஓகேவா, எழுதுனீங்க அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இல்லை அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி என் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் ஆர் என். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவல், ஆர் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக்கில் இங்கே இருக்குது செகண்ட் லா ஆஃப் மோஷன். The second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force. So இங்கே change of momentum na P2 minus P1, change of momentum na P2 minus P1, P2 ஓட வேல்யூ mv, P1 ஓட வேல்யூ mu. ஸோ இதுதான் வந்து எம்மை காமனாக இல்லை எடுத்தால் எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் அதை நம்ம டைமால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டைமால் டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நான் இனிஷியலாகவே ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க, நான் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நான் இதில் டெரைவ் பண்ணும்போது முன்னாடியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி வேணால் போடலாம். ஓகேவா? ஸோ என்ன புக்கில் வேறு மாதிரி இருக்குது, சார் வேறு மாதிரி டெரைவ் பண்ணி காமிச்சிருக்காரு, அதெல்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இங்கே எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் இன்ட்டு v minus u by t இருக்குது. பட் நான் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது k இன்ட்டு m இன்ட்டு a வரும். ஓகேவா? ஸோ இதில் ஏன்றது ஆக்சலரேஷன். ஸோ இதில் கேன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் வந்து இது. ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து இதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் amount that produces an acceleration 1 meter per seconds in object of 1 kg mass. ஒரு kg மாஸில் 1 meter per second power -2 acceleration ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் 1 யூனிட் ஃபோர்ஸ். அதாவது 1 ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நான் கே வேல்யூ கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக 1, மாஸுக்கு பதிலாக 1 கேஜி, ஆக்சலரேஷனுக்கு பதிலாக 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ கேவோட வேல்யூ 1 அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கேக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா அந்த கேஎம்ஏ அப்படின்ற ஈக்குவேஷன் எம்ஏவாக மாறிடும். ஸோ அப்போ ஃபோர்ஸோட யூனிட் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -1, ஆர் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா n அப்படின்ட்டு
ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கே இது பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பாலை கேட்ச் பண்ணுறாரு. பிளேயர் வந்து ஒரு பாலை கேட்ச் பண்ணுறாரு. இப்போ இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். இந்த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் வந்து இந்த பிளேயரோட கையில் உட்காரும். ஓகேவா? ஸோ அவர் கேட்ச் பண்ணும்போது அந்த பாலை அவர் பிடிக்கிறாரு. பட் இப்போ அதே வெலாசிட்டியில் வந்து அவர் கை மேலே அவர் பிடிச்சாரு அப்படின்னா அந்த கை வந்து ஸ்டில் அப்படியே வச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கையில் இந்த பாலோடைய வெலாசிட்டி இன்ட்டு மாஸ் வந்து ஒரு மொமெண்டமை க்ரியேட் பண்ணும். அந்த மொமெண்டமால் கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அவர் அந்த மொமெண்டமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாலை பிடிச்சி இப்படி பின்னாடி இழுத்துட்டு வருவார். ஸோ இழுத்துட்டு வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் செகண்டில் ஒரு 1 or 2 செகண்ட் அவர் பின்னாடி இப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த பாலோடைய மொமெண்டம் வந்து குறையும். ஓகே? ஸோ அப்போ குறைஞ்சிது அப்படின்னா அவருக்கு கைக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. எ ஃபீல்டர் புல் ஹிஸ் ஹேண்ட்ஸ் கிராஜுவலி வித் த மூவிங் பால் வைல் ஹோல்டிங் த கேட்ச். ஸோ அவர் வந்து கேட்ச் பிடிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு கையை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வராரு. அப்போ அதனால் வந்து மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகி அந்த கை வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். ஓகே? ஸோ அதை பற்றின இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. So have you noticed that while catching the fast moving cricket ball, a fielder in the ground gradually pull his hands backwards with the ball? So yeah, if doing so, the fielder increases the time during which high velocity of the moving ball decreases to 0. So அந்த velocity வந்து 0வா குறையுது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வந்து குறையுது. ஸோ ஆக்சலரேஷன் குறையுது அப்படின்னா அவர் கை மேலே அந்த பால் ஏற்படுத்துகிற இம்பேக்டும் குறையுது. ஸோ இஃப் த பால் இஸ் சடன்லி ஸ்டாப்டு then its high velocity is decreases to 0 in a வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அந்த பின்னாடி இழுத்துட்டு வரும்போது கையை கொண்டு வரும்போது அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து சடனாக நீங்கள் சடனாக வந்து அந்த வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனால் அந்த பால் ஏற்படுத்துகிற மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவரோட கைக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து அந்த அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். if the ball is stopped suddenly, அதாவது அவர் கையை பின்னாடிலாம் எடுத்துகிட்டு வரல, அப்படியே சடனாக வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னா the high velocity decreases to 0. ஹை வெலாசிட்டி வந்து டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா 0க்கு வந்துடுச்சு அப்படின்னா the rate of change of momentum வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் a large force would have been applied for holding the catch that may hurt the palm of the fielder. ஸோ அதனால் அவர் வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கேட்சை பிடிக்க முடியும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கேட்சை பிடிச்சிட்டு அந்த கையை பின்னாடி எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைமில் அந்த மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன ஆகுது அப்படின்னா அவரால் இது பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னா ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹை ஜம்பில் லாங் ஜம்ப்லாம் நம்ம அத்லெட்ஸ் தாண்டும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து குஷன்ட் பெட் ஆர் சாண்ட் பெட் இருக்கும். மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தரை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அத்லெட் வந்து அந்த லாங் ஜம்போ இல்லை ஹை ஜம்போ தாண்டி கீழே குதிக்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பாடியோட மாஸ் இன்ட்டு அவர் குதிக்கிற வெலாசிட்டி ரெண்டுமே சேர்ந்து அந்த மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் போயிட்டு ஒரு ஃப்ளாட் தரையில் விழுந்தார் அப்படின்னா உடனே என்ன பண்ணும் அடி போட்டுடும். ஸோ அந்த மொமெண்டம் கொஞ்ச நேரம் ஒரு 1 to 2 செகண்ட் வந்து நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி 0 ஆகிடும். ஸோ அந்த மொமெண்டமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அந்த சாண்ட் கொட்டி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன்க்ரீஸ் த டைம் ஆஃப் அத்லெட்ஸ் ஃபால் டு ஸ்டாப் ஆஃப்டர் மேக்கிங் த ஜம்ப். ஸோ அவர் வந்து ஜம்ப் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து நிற்கிற நேரத்தை லைட்டாக டிலே பண்ணுது. அந்த நாள் டிலே பண்ணுறதால மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகுது அவர் கீழே குதிக்கிற ஃபோர்ஸும் குறையுது. அதனால தான் அடிப்படாமல் இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கராத்தே பிளேயர் வந்து ஒரே அடியில் வந்து ஒரு ஐஸ் ஸ்லாபை வந்து உடைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து உடைப்பார். பார்த்துருக்கீங்களா? ஹேண்டை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு
வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஹேண்டுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவர் கொடுக்குற அந்த மொமெண்டம், அந்த ஐஸ் ஸ்லாப் மேலே கொடுக்குற மொமெண்டம் அதிகமாகும். அதாவது கையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அந்த ஸ்லாபை உடைச்சோம் அப்படின்னா அவர் கொடுக்குற அந்த மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அவரால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்லாபை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா மொமெண்டம் கையை பின்னாடி எடுத்துகிட்டு வரும்போது இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றின தியரட்டிக்கல் கான்செப்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச். ஸோ இதில் வந்து ஃபார்முலாஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது, ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா. மொமெண்டம்னா P = m × v, த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். மொமெண்டமோட யூனிட் வந்து kg/m/s. ஃபோர்ஸோடைய ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணோம். ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் m × a. இதோட யூனிட் வந்து kg/s (−2) ஆர் kg/s², ஆர் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.